சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர், இப்ப அகத்தியர் ஜீவநாடி பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த தடவை அகத்தியர் ஜீவநாடி எங்க நடந்துச்சு அது சொல்லுங்க சிஸ்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஜீவநாடின்னு தான் சொல்லணும். இது இந்தோனேஷியாவில் உள்ள பாலி தீவுல வாசிக்கப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா 14/2/2026 ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு வாசிக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு பாவம் எதனால வருது, புண்ணியம் எப்படி வருது, அதோட கணக்கு என்ன, இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக, கர்ம வினைன்னா என்ன, இது மாதிரி எல்லாம் விளக்கமா சொல்லணும் அப்படின்றதுக்காக அங்க போக சொல்லியிருக்காங்க. ஏன் பாலிக்கு போக சொன்னாங்க அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப ஜீவநாடினா கொஞ்சம் தெரியாதவங்களுக்காக ஒரு அறிமுக விளக்கம் மாதிரி கொடுத்துருவோம். ஜீவநாடின்றது தமிழ்நாட்டுல மட்டும்தான் வாசிக்கப்படுது. அது வந்து நம்ம கேள்விகள் கேட்கிறப்போ அது தானாகவே அதுல இருந்து பதில் வரும். இப்ப வந்து பொது ஜீவநாடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய. முந்தி ஹனுமதாசன் ஐயா அவர்கள் தினத்தந்தியில இதெல்லாம் சொல்லி நாடி சொல்லும் கதைகள்னு வெகு பிரபலமா நிறைய வந்தது. 5 புக்கு கூட வந்திருக்குது. ஆனா அப்ப வந்து குறிப்பிட்ட நபர்கள் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றத அகத்தியர் தீர்த்து வைப்பாரு. ஆனா இப்ப வந்து உலகத்துல இப்ப பாக்குறோம் எவ்வளவு பிரச்சனைகள், மனுஷனுக்கு ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல. உலகம் முழுக்கவே எல்லா பாதிப்புகளும் இருக்கு. ஒரு சண்டை இந்த இப்ப நடந்த வார் மூலம். சோ அதனால மனிதர்களுக்கு வந்து எல்லாம் சொல்லணும் அப்படின்றதுனால பொது ஜீவநாடி அவங்களே சொல்றாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அது எல்லாமே இந்த இதுல விளக்கமா நம்ம சொல்ல போறோம். அது சொல்றதுக்கு முன்னால ஏன் பாலியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நம்ம இந்தியால இருந்து 8000 கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த பாலியே இருக்குது. இந்தோனேஷியால மொத்தம் வந்து 17,000 தீவுகள். அதுல வந்து 11,000 தீவுகள் தான் ஆள் இருக்கிறாங்க. மீதி 6,000 யாருமே கிடையாது. அதோட உலகத்திலேயே 4வது பெரிய பாப்புலேஷன். வந்து இந்தியா, அடுத்து சைனா, அப்புறம் யுஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், அப்புறமா இந்த இந்தோனேஷியா தான். 28 கோடி மக்கள் அங்க வசிக்கிறாங்க. அது முஸ்லீம் கண்ட்ரி தான். இப்ப ஜாவா, சுமத்ரா அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் ஜாவாவோட ஜாகர்த்தா தான் அதோட கேபிட்டலு. முஸ்லீம் இது ஆயிடுச்சு. ஆனா இந்தோனேஷியால இந்த பாலி தீவு மட்டும் 45 லட்சம் மக்கள் கொண்ட தீவு. ஆனா அதுல 20,000 இந்து கோவில்கள் இருக்குது. அதோட 87% பேர், அதாவது 38ல இருந்து 40 லட்சம் வரை இந்துக்கள். இந்துக்கள்னா நம்மளை விட ரொம்ப தூய்மையான முறையில அவங்க கடைபிடிக்கிறவங்க. அதை நாங்க போய் பார்த்திருக்கேன், 2 வருஷம் முந்தி பார்த்திருக்கேன். அவ்வளவு பக்தியா சாமி கும்பிடுவாங்க. இப்போ அந்த ஒரு வீடியோல கூட நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கிராமமே திரண்டு ஒத்துமையா வந்து சாமி கும்பிடுவாங்க. ஒரு வெள்ளையா ஒரு உடை அணிஞ்சு, அவங்களுக்கு கோவிலுக்கு வர்றதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. இப்ப நம்மளுமே அந்த கோவிலுக்கு, இப்ப நம்ம சொல்ல போற கோவிலுக்கு போறோம் அப்படின்னா சரவங்க அப்படின்னு அவங்க ஒரு ஆடை கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு ஒரு லுங்கி மாதிரி ஒரு ட்ரெஸ், நம்மளுக்கு ஒரு முண்டு மாதிரி ஒண்ணு. அதை கட்டிட்டு தான் நம்ம போகணுமே. அந்த கோவிலுக்குள்ள மரியாதை அது. அது மாதிரி அவ்வளவு மரியாதை கொடுத்துதான் நம்மளை கூட்டு போறாங்க. அதே மாதிரி இப்போ புத்தாண்டு விழா கொண்டாட்டம் இந்த மாதிரி நம்ம எல்லாம் வெளியே போய் கொண்டாடிட்டு இருக்கோம். அவங்க அப்படி கொண்டாட மாட்டாங்க. அவங்க தியானத்துலதான் இருப்பாங்க. ஒவ்வொரு வீடுமே ஒரு கட்டாயமா, சின்ன வீடுனாலும் ஒரு பூஜைக்குன்னு ஒரு சின்ன இடம் இருக்கும். தினசரி பூஜை பண்ணுவாங்க. இப்ப நீங்க எங்க கோயில்கள், கடைகள், எங்க வியாபார தலங்கள் போனாலும் சரி, வீடுகள் தவிர எல்லா இடத்துலயுமே பிள்ளையார் சிலை இருக்கும். காலையில நீங்க பாத்தீங்கன்னா பயபக்தியோட அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணி சொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் தான் எல்லாத்தையுமே ஓப்பனே பண்றாங்க. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா வீடுகளுக்கும் நம்ம கோவில்கள்ல தான் வாயில் காவலர்கள் இது மாதிரி எல்லாம் இருப்பாங்க. கர்ப்ப கிரகத்துக்கு முன்னால. இங்க வீடுகளுக்கு முன்னாலேயே வைக்கிறாங்க. அதோட அவங்க மும்மூர்த்திகளை வந்து ரொம்ப கும்பிடுறாங்க. எப்படி வந்து இந்த இவ்வளவு தூரம் தாண்டி நம்ம மதம் பரவுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மார்க்கண்டேய மகரிஷி, என்றும் 16 மார்க்கண்டேய மகரிஷி இருக்கார் இல்லையா, திருக்கடையூர். அங்க அவருக்கு கிடைச்சது இல்லையா என்றும் 16 எப்பவுமே நித்திய வாழ்வு அப்படின்ற மாதிரி. அவர் வந்து சிவனுடைய உத்தரவுப்படி அங்க போயிருக்காரு. ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால சிவன் சொல்லியிருக்காரு, நீ அந்த இடத்துக்கு போ, அங்க அசுர சக்திகள் ஜாஸ்தி இருக்கு, நீ அதை போய் குறைக்கணும், அதோட அந்த மக்களையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் அவரு 2500 சிஷ்யர்களோட கிளம்பி அங்க போயிருக்காரு. அங்க போனீங்கன்னாவே அந்த ஹிஸ்டரி சொல்லுவாங்க. மார்க்கண்டேயர் சிலை கூட நீங்க பார்க்கலாம்.
அது மாதிரி நிறைய இடங்கள்ல மார்க்கண்டேயர் சிலை இருக்கு. அதே மாதிரி இந்திரன் வந்து ரொம்ப வழிபடுறாங்க. ஏன்னா இந்திரன் மூலமா அவங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது. இப்ப நம்ம பார்க்க போற பாலி தீர்த்த அந்த புறா எம்பிள் அந்த பத்தி சொல்ல போறோம் இல்லையா? அந்த புறா எம்பிள்லயுமே இந்திரன் மூலமா தான் ஒரு புனிதமான நீரே கிடைச்சது. சோ அதனால எல்லா இடத்துலயும் இந்திரன் வந்து அமிர்த கலசத்தோட இருக்க மாதிரி இந்த கோவில்ல மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இருக்கும். அதோட ராமாயண மகாபாரதம் வந்து அவ்வளவு தூரம் அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. நிறைய இடத்துல அதெல்லாம் இருக்கும் அந்த கதைகள். இப்போ இந்த பொன்னியின் செல்வன் படத்துல இந்த கஜ கஜ கஜன்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? தேவராளன் பாட்டு மாதிரி ஒண்ணு. அது வந்து அங்க அத பார்த்து அவர் ஐடியா பண்ணி எடுத்ததுதான். ஏன்னா அங்க வந்து எல்லா கோவில்கள் முன்னாலே பெரிய ஷோவா காமிக்கிறாங்க. திறந்த வெளியில நான் பார்த்தேன். அது வந்து இந்த ராவணன் சீதையை கடத்திட்டு போற மாதிரி அது சின்னதா ஒரு டிராமா மாதிரி போடுறாங்க. அத அவ்வளவு வெளிநாட்டவர்களும் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரியாது. ஆனாலுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டா கொண்டு போவாங்க. என்ன ஒரு மியூசிக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் சுத்தி நெறைய பேர் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கஜ கஜ கஜான்னு மாரி கத்துவாங்க. இவங்க அதிலேயே வந்து சைகையிலேயே எல்லாமே வரும். என்ன பண்றாங்க, இது பண்றாங்க அப்டின்னுட்டு. அந்த மாதிரியா டிராமா தான் அங்க ரொம்ப ஃபேமஸு. அது தவிர எங்களுக்கு வந்த வழிகாட்டி கைடு அவரு சொன்னாரு. அவர் சின்ன பையன் தான். அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களுக்கு வந்து சினிமாக்கள் இதெல்லாம் பார்க்குற வழக்கமே கிடையாது அப்டின்னாரு. அது பெரிய ஆச்சரியம். அதோட அவங்களுக்கு இந்த பீமன் தெரியறதுனால அந்த பீம்பாய் லட்டு கார்ட்டூன் அது அவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்புறம் ஷாருக் கான் பத்தி தெரிஞ்சிருக்குது. அவ்வளவுதான் நம்மள பத்தி தெரிஞ்சிருக்குது. ஆனா அவங்க நம்மளுடைய கல்ச்சர வந்து அவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றாங்க. இப்ப அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஜீவநாடியானது வாசிக்கப்பட்டது. அதோட முக்கியத்துவம் இந்த ஊர பத்தி எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அவங்க குலதெய்வ வழிபாடு நம்மள மாதிரியே செய்றாங்க. அதோட வி பிலீவ் இன் ட்ரினிட்டி அப்படின்ட்டு ஒருத்தர பத்தி கேட்டப்ப சொன்னாரு. ட்ரினிட்டினா மும்மூர்த்திகள். பிரம்மா, விஷ்ணு, சிவன். அவங்க 3 பேருமே கும்பிடுறோம் அப்படின்னுட்டு. இதுல வந்து நெறைய ரகசியங்கள் வந்து அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஊரோட வரலாறு அது வந்து நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அதையும் சொல்லிட்டு, இதுவுமே நம்ம 2யுமே கம்பைன்டா பார்த்தோம்னா, நம்மளுக்கு நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப அந்த ஜீவனாடி படி ஆரம்பிக்கிறது எப்படின்னா, இந்திரன் வந்து தேவலோகத்துல இருந்து இங்க வர்றாரு. வந்து அவருக்கு நெறைய பாவங்கள், பழிகள் இதெல்லாம் செய்ற மாரி ஆயிடுது. ஏன்னா பூமி வந்து கர்ம பூமி தானே! அதுல வந்து பாவ, புண்ணியம் எல்லாமே இருக்குது. சோ அதனால நெறைய பழி பாவங்களுக்கு ஆளாகி, நெறைய தண்டனைகளுக்கு உள்ளாகி, அவருக்கு வந்து நெறைய பிறவிகள்லாம் ஏற்படுது. ஆக்சுவலா அவங்களுடைய கதையிலயும் அப்படிதான் வருது. இந்திரன் எப்படி வராரு அப்படின்னா, மாயா தென்னவா அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கான். அவன அழிக்கணுன்றதுக்காக இங்க வராரு. இந்திரன் பெரிய படைகளோட இங்க வராரு. வரப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க நம்ம தேவர்கள்லாம் அருந்துற மடுவுல வந்து இந்த மாயா தென்னவன் வந்து ஒரு கடுமையான விஷத்த கலந்துடுறான். கலந்த உடனே நெறைய பேர் மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அவங்கள உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர தேவலோகம் போய் அமிர்த கலசத்த கொண்டு வந்தாரு. அப்புறம் இவர வெற்றியும் கொண்டாரு. அந்த மாதிரி கதை வரும். ஆனா இதுல வந்து அந்த கதைய அப்படி சொல்லல. ஆனா போர் அத பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இத வந்து அவங்க பெரிய விழாவா கொண்டாடுவாங்க. ஆண்டுதோறும் வந்து அவங்க குறிப்பிட்ட நாள் அவங்களுக்கு ஒரு ஆண்டு கேலண்டர் இருக்கும். அதுபடி இது பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. அந்த புனித நீர் தான் பெரிய மகாராஜால இருந்து சாதாரண குடிமகன் வர எல்லா விசேஷங்களுக்கும் அதுல இப்ப நம்ம சொல்லப் போற புறா தீர்த்தம் அந்த புனித நீர் தான் அவங்க குடிக்கிறாங்க. அதோட விசேஷங்களுக்கும் அவங்க அததான் பயன்படுத்துறாங்க. ஈமச்சடங்கு ஈமச்சடங்குக்குன்னு தனியா 2 குழாய் இருக்கு. 30 தீர்த்த குழாய் வழியா இந்த புனித நீர் வருது. அது 2 இது வந்து அதுக்கு மட்டும் பூஜைகள்லாம் செய்ய மாட்டாங்க. மீதி எல்லாத்துக்கும் ஒரு அழகான பனை ஓலையில பூக்கள், நறுமண நல்ல வாசனை பொருட்கள், ஊதுபத்தி இது மாரி இதெல்லாம் வச்சு எல்லா வெளிநாட்டவர்களும் கும்பிடுவாங்க. தினசரி ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் வர்றாங்க. எல்லாருமே அவ்வளவு பயபக்தியோட கும்பிடுவாங்க. எனக்கும் சொல்லியிருக்காங்க. அது நம்ம பின்னால வருவோம். எப்படி கும்பிடணும்னு கூட நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க அவங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ வந்து இப்ப இந்த கதைய பார்ப்போம். இந்த கதைப்படி இவன் வந்து நெறைய பழிப்பாவங்களுக்கு ஆளாகிடுறான் இல்லையா? அப்ப வந்து அகத்தியர் என்ன கரெக்ட்டா சொல்றாரு அப்படின்றதையும் ஜீவநாடியில பார்ப்போம். இப்ப கூற இருக்கும் ரகசியங்களை தெரிந்து கொண்டால், மனிதன் என்ன எண்ணுகிறானோ அவை தானாக நடக்கும். இந்த ரகசியம் தெரிஞ்சுட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. மனிதனுக்கு எத்தனையோ திறமைகளை வந்து கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவற்றை உபயோகப்படுத்தும் விதத்தினை யாருமே அறிவது கிடையாது. ஆனால் இறைவனை அங்கும் இங்குமாக எவ்வளவு கஷ்டத்திலும் நிச்சயம் அலைந்து பணிந்து வணங்குபவர்களுக்கு நிச்சயம் அதிசயங்கள் பல அவர்கள் வாழ்வில் நடக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றாரு.
கர்ம பூமியான பூமிக்கு இந்திரன் வந்ததால் பல பழிப்பாவங்கள் தீராத சாபங்களுக்கு ஆளானான். அதனால் பல பிறவிகளை எடுக்கும் நிர்பந்தங்களுக்கு ஆளானான். பல ரிஷிகளின் அறிவுரைகள், புனித நதிகளில் நீராடுதல் இவற்றாலும் பாவம் கரையவில்லை. ஆனால் பிரம்மன் வந்து தலைவிதின்னு ஒண்ணு நிர்ணயிக்கிறார் இல்லையா? அதுபடி இதனால பாவம் கழிய முடியாது. மூப்பு, பிணி, மரணம் என பல பிறவிகள் தொடர்ந்து வந்தன. அவனுக்கு வந்து பொறுமையே இல்ல. இப்படி நம்ம இருந்துட்டே இருக்கோமே, இதுக்கு எப்பதான் முடிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பிரம்மலோகம் போறாரு. போற உடனே இதுக்கு எப்பதான் முடிவு? எனக்கு பிறவியே வேண்டாம். நிறுத்து பிரம்மாவே அப்படின்ட்டு அவர் கதறாரு. அப்ப பிரம்மா சொல்றாரு, நீ வந்து ஒரு சரித்திரம் படைக்க போற. மக்களுக்கெல்லாம் ஒரு பாடமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. சோ அதனாலதான் இதெல்லாமே நிகழுது அப்படின்னு சொல்றாரு. ஆசைகள், கோபங்கள் என பல பாவங்களால் அலைக்கழிக்கப்பட்டு அல்லாடிய இந்திரனிடம் அவன் செய்த பாவங்களை எடுத்துரைக்க ஆரம்பித்தார் பிரம்மா. என்னென்ன பாவம் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப சொல்றாரு, மனதுள் எழுந்த தீய எண்ணங்களே கர்ம வினையாக தொடர்கிறது என்றார் பிரம்மா. அதாவது ஒரு மனசுல வந்து நம்ம ஒருத்தன் நல்லா இருக்கக்கூடாது, இல்லைன்னா பழி எவ்வளவோ பேரை கெட்டவங்கள நம்ம மனசுல என்னென்னமோ நினைக்கிறோம் இல்லையா? விகார எண்ணங்கள், கோபம் இந்த மாதிரி எல்லாம் வர்றது இல்லையா? அப்படி வர்றதே அது பாவம். அதுவே வந்து கர்ம வினையாகும் அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? நம்ம நினைக்கிறோம், ஆனா செயல் இல்ல அப்படின்னு நினைப்போம். ஆனா அது நினைக்கிறதே வந்து பாவம். இந்திரனே கேட்கிறான். ஏன்னா மனசால நினைச்சாலே பாவம் அப்படின்ட்டு. ஆமா, மனசால நீ தீயதை நினைக்கிற. ஏன்னா உனக்கு வந்து அந்த டியூனிங் நம்ம மைண்ட் டியூனிங் தானே இருக்கு. நம்ம புனிதமானவங்களா இருக்கிறோம்னா நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வர வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து காம விகாரங்கள், ஆசை, கோபம், பற்று இதனால அலைக்கழிக்கப்பட்டப்போ நம்மளுக்கு இந்த எண்ணங்கள்லாம் வருது. சோ அது வந்து விகாரம் தான். அத முக்கியமா சொல்றாரு. அப்புறம் வந்து ஒரு அரசனை வென்றுவிட வேண்டும், தோல்வி அடைய வேண்டும் என்று எண்ணுவதே பாவம். அடுத்து இங்கு வந்து செய்த காம வினைகள். இந்திரன் நிறைய காம வினைகள்ல அல்லாடுவார் அப்படி நிறைய கதைகள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது வந்து காரணம். ஏன் வந்து பல போர்ல வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் என்ன நம்மளுக்கு வருதுன்னா அகங்காரம் வருது. நான் செஞ்சேன், நான் ஜெயிச்சேன், நான் தோத்தேன் அப்படின்ற ஒரு அகங்காரம் வருது இல்லையா? ஆனா அப்படி நினைக்காம இறைவனே எல்லாத்துக்கும் மூல காரணம். இப்ப நடக்கிறதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம் அப்படின்ட்டு சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, அப்ப வந்து நமக்கு கர்மம் சேராது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடும். நம்ம போர் புரிகிறது ஒரு அரசனோட கடமை. நீங்க வெற்றி கொடுத்தாலும் சரி, தோல்வி கொடுத்தாலும் சரி, எதுனாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு கடவுள்ல நம்பிக்கையா நம்ம சரணடைஞ்சிடும். அப்ப வந்து பாவ இது வந்து கணக்கு வராது. அல்லாட்டா கணக்கு வந்துடும் பாவ எண்ணங்கள் இருந்தா. அப்புறம் வந்து இன்னொரு பெரிய ரகசியம் சொல்றாங்க. நம்ம பிரம்மகுமாரிகள்ல நம்ம சொல்லுவோம், நீங்க வந்து சிவனை கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய தடங்கள் வரும், நிறைய கஷ்டங்கள் வரும். அத வச்சு நீ நினைச்சு பயந்து போயிட்ட அப்படின்னு வச்சுக்கிட்டனா நீ கடவுளை அடைய முடியாது அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஏன்னா அது அதோட தண்டனையும் ஜாஸ்தி இருக்கும். ஒரு செயல் செய்யற, ஏன்னா உனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ எது பாவம் எது புண்ணியம் எல்லாம். அதுக்கு பிறகு நீ செய்யற, தெரியலைன்னா அது வேற. இப்ப தெரிஞ்ச பிறகு செய்யறேன்னா உனக்கு வந்து நிறைய தண்டனை இருக்கும் அப்படின்னு நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாருமே சொல்றாங்க இல்லையா? அது ரொம்ப ரொம்ப உண்மை. அது அவரே சொல்றாரு. அதுக்கு வந்து வணங்க தகுதி வேண்டும். நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். அது இல்லாம வணங்குறோம். இப்ப காமத்தை விடணும், கோபத்தை எல்லாமே சொல்றாங்க. கோபத்தை விடு, பற்றை விடு, பேராசை, எந்த தகுதி இல்லாம சும்மா நான் கும்பிட்டேப்பா, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப வந்து நீ வந்து ஈசனை வணங்குற தகுதி இப்போ உனக்கு இல்ல. அதனால நீ இப்ப பூமிக்கு திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப இந்திரன் வந்து திரும்பி வந்து செய்வதறியாது அநேக சிவாலயங்களுக்கு சென்று வணங்கி கொண்டிருந்தான். ஈசனின் திருவிளையாடல் இப்போது ஆரம்பமானது. பிரம்மாவுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. நான் வந்து இந்திரனோட இப்ப விளையாட போறேன். திருவிளையாடல்ல விளையாட்டு தான். நீ வந்து அமைதி காக்கணும், இதுல தலையிடக்கூடாது அப்படின்றாரு. அப்ப இவ அனைத்தையும் விஷ்ணு பகவானும் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இந்த மும்மூர்த்திகள் யார்? ஒரே மூலத்திலிருந்து தோன்றியவர்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இது ஒரு பெரிய ரகசியம் இருக்கு இதுல. இதற்கான விடையை வந்து நான் தனிப்பட்ட முறையில பெரிய விஷயமா சொல்றேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இப்ப வந்து ஈசன் வந்து மனித ரூபம் எடுத்து கோயில்கள், குளங்கள், புனித நதிகள் என சென்று கொண்டிருந்த இந்திரனை வந்து ஒரு முனிவர் உருவத்துல போய் பார்க்கிறாரு. பார்த்துட்டு கேட்கிறாரு, நீ ஏன் இவ்வாறு திரிந்து கொண்டே இருக்கிறாய்? பரமபக்தரான உன்னை இவ்வாறு தவிக்க விட ஈசனுக்கு மனசாட்சியே இல்லையே, நீ வணங்குவதை நிறுத்து அப்படின்ட்டு கூறுறாரு.
இது மாதிரி எவ்வளவோ பேர் சொல்லியிருப்பாங்க. நீ கடவுள வச்சு கும்பிட்டா, நீ லிங்கத்த வச்சு கும்பிட்டாதான் உனக்கு கஷ்டம் வருது, நிறுத்து அப்படின்னோம்னா எவ்வளவு பேர் நிறுத்திடுறோம். சோ அப்ப வந்து இது இறைவனால வைக்கப்படுற சோதனை. அது வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது என்பதை கூட புரிந்து கொள்ள இயலாத இந்திரன் பரீட்சையில் தோல்வியுற்று சிவ வழிபாட்டை நிறுத்தியதோடு மட்டுமல் அல்லாமல் இதெல்லாம் பொய்ப்பான்னு எவ்வளவு பேர் நிந்திக்கிறாங்க. சிவன் நிந்தனையும் செஞ்சுட்டான். அப்புறம் என்ன வழி? மேல ஒண்ணும் தெரியல. அப்ப வந்து திரும்பவும் பிரம்மலோகம் போறான். அப்ப வந்து பிரம்மா மூலமா ஈசன் நடத்திய திருவிளையாடல் தான் இது. இதுல நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற விவரம் அவனுக்கு தெரியுது. இப்ப வந்து பிரம்மா இப்ப மற்றொரு குண்டாவ முன்னால தூக்கி போட்டாரு. நீ செய்த தவறால் நீ மற்றொரு பிறவி எடுக்க வேண்டும். அதுவும் குஷ்டரோகியாக அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. ஏன்னா அவன் தெரிஞ்சுக்கிட்டே பாவம் செஞ்சிருக்கான். அதனால நீ பல ஜோதிர்லிங்கங்கள் கைலாயம் சென்று உன் பாவத்தை போக்கிக்கொள் அப்படின்ட்டு சொல்றாரு. ஐயா நான் குஷ்டரோகியா எப்படி அவ்வளவு இடத்துக்கு போவேன் அப்படின்னா உனக்கு யாராவது ஒரு முனிவர் வந்து நிச்சயம் உதவி செய்வாரு அப்படின்றாங்க. அப்ப நிறைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சங்கரன் கோயில், 12 ஜோதிர்லிங்கம் போறான். கைலாயத்துக்கு செல்ல கஷ்டமா இருக்கு. திருப்பதிக்கு போறான். பெருமாள் வந்து சிவன் தான் உனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் திருவண்ணாமலையில இருக்கப்போ முனிவரா ஞானியா சிவனே வந்து அவனுக்கு வழிகாட்டுறாரு. பாவங்கள் அதிகம் உள்ளதால நீ வந்து உனக்கு மனசுல என்ன தோணுதோ அந்த மாதிரி இடத்துக்கு நீ போய்கிட்டே இரு. ஓரிடத்தில் உன் தலையில வந்து சூரியனின் கதிர்கள் பலமாக தாக்க நீ ஓம் நமசிவாயா என்று கூச்சலிடுவாய். அங்கேதான் நீ நீராட வேண்டிய புனித ஊற்றானது மறைந்திருக்கும். அப்போது ஈசனின் சரிபாதியான உமையன்னை உன்முன் பிரயட்சமாகி தன் சக்தி வாய்ந்த திரிசூலத்தை உனக்கு தந்தருள்வார்கள். அந்த திரிசூலத்தை பலமாக நிறத்தில் ஊன்று. அப்போது மறைந்துள்ள ஊற்று மேலெழும்பும். அதில் நீராடி உன் தீராத வியாதியையும் பாவங்களையும் போக்கிக் கொள் என்றார். அவ வந்து இவ்வளவு தூரம் அவன் வந்திருக்கான். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கிறான். போய் வந்து இங்க வந்த பிறகு அவனுக்கு அந்த இது வந்திருக்கு. அவனுக்கு இது ஓம் நம சிவாய சொல்லியிருக்கான். சூரியனின் கதிர்கள் பலமா தாக்குனதுல. அப்ப வந்து அம்மன் வந்து அவனுக்கு திரிசூலம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த ஊற்ற அதை வச்சு ஊன்றுனான ஊற்று வருது. அதுல முழு குணமடைந்து சென்றடைந்த அந்த மிக புனிதமான புறா தீர்த்த திருத்தலம். இது வந்து அவ்வளவு புனிதமான திருத்தலம். ஏன்னா அவ்வளவு தூரம் எல்லா இடமும் தேடியும் கிடைக்காம இங்கதான் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பாப விமோசனம் அடைஞ்ச இந்திரன் அவன் என்ன சொல்றான்? தான் பெற்ற இன்பம் உலகோரும் அடைய வேண்டும். நோய்கள் கர்மவினைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று மும்மூர்த்திகளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதால் முப்பெரும் தேவர்களும் விண்ணிலிருந்து புனித பூக்களை தூவி அவ்வாறே அங்கு நீராடுவோருக்கு பூர்வ ஜென்ம இப்பிறவி பாவ வினைகளை நீக்கவும் கொடிய நோய்கள் குணமாகி புண்ணிய நலன்கள் கிட்டவும் அருளாசி நல்கினார்கள் அப்படின்னு சொல்றாரு. இது அம்மனின் புனித அதிர்வுகள் கொண்ட சூலாயுதத்தால் உருவாகிய தீர்த்தமாதலால் உடல் மற்றும் ஆன்மீக ஆற்றல் டிவைன் எனர்ஜி அபரிதமாக பெருகும் அப்படின்னு சொல்றாரு. நான் போனப்பவே அந்த மும்மூர்த்திகள் கோவில் உள்ள இருக்கு. அது ஒவ்வொரு கோவிலுக்குமே குட்டி குட்டி கோவில் தான். அங்க அழகா காவலர் 2க்கு வாயில் காவலர்கள் வச்சு அங்க ஆனா நம்ம வந்து அவங்க முறைப்படி பூஜை செய்யணும். அது ரொம்ப முக்கியமா அவங்க பாக்குறாங்க. இப்ப சும்மா இவ்வளவு பேர் கோவில்ல போய் வேடிக்கை தான் நிறைய பேர் பாக்குற மாதிரி இருக்கு இல்லையா? நம்மள வந்து அப்படி அலோவ் பண்றது இல்ல. இந்த முறைப்படி ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தோட நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க ஊர் மக்கள் நம்ம வெளியே தான் இருந்து பார்க்கலாம். அவங்க போய் அங்க அர்ச்சகர்கிட்ட கொடுத்து அவங்க பூஜை பண்ணுவாங்க. நம்ம வந்து போக அலவுட் கிடையாது. ஆனா வெளியே இருந்து நம்ம பார்க்கலாம். ஆனா தீர்த்தத்துல வந்து எல்லாருமே நீராடலாம். அது எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம போறப்போ நிறைய பேர் குளிக்கிறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா? தீர்த்தம்னா என்னன்னு. எனக்கு இவ்வளவு விஷயம் அப்ப தெரியாது. ஆனாலுமே வந்து புனித இது எல்லாமே எழுதி போட்டிருக்கும். சோ அதை பார்த்துட்டே குளிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இது பண்ணேன். அவங்க அந்த ஒரு முண்டு அது மாதிரிதான் கட்டிட்டு குளிக்கணும்னாங்க. அந்த 30 தீர்த்த குழாய்கள் அதுல இறங்குறப்ப கொஞ்சம் பாசியா இருந்துச்சு. கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது. அப்ப நம்ம யாராவது பிடிச்சாதான் இறங்கணும். இல்லாட்டா கீழே விழுந்துருவோமான்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்ப வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் தான் உதவுனாரு. இப்போ மனுஷங்க எதுக்காக இருக்காங்க? ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுக்கு தான் உலகமே இருக்கு. இந்த இன்சிடென்ட்டே இதுல தெரிஞ்சுக்கலாம். சண்டை போடுறதுக்கு இல்ல. ஒரு நாட்டையே ஒரு சிவிலைசேஷனே அழிக்கணும் அப்படின்றதுக்காக கடவுள் உருவாக்கி இருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவமா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சிநேகிதமா நல்லா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அதுக்காக தானே உருவாக்கி இருக்காரு. இந்த கோவில்ல வந்து நம்ம பாக்குறோம். இத அவர் வந்து அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது. அவர் பாலிஷ் ஏதோ லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து அவரு கீழே வரைக்கும் இறக்கி பத்திரமா கூட்டு போய் நீங்க இதெல்லாம் பண்ணுங்க. இந்த இது 2 வேண்டாம். அப்ப எனக்கு எதுக்கு இது 2 வேணாம்னு சொல்றது தெரியாது. அப்படின்னு சைகையிலே சொன்னாரு. அப்புறம் திரும்பவும் மேல ஏறுறப்பவும் வேற வழியா ஏறணும். அது வந்து பாசியா தான் இருக்கும். கடைசியில நம்ம முடிச்சுட்டு அப்பவுமே கூடவே இருந்தாரு. யாரு அப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு தெரியாதவங்க.
அப்ப வந்து இருந்து மேல ஏத்தி விட்டுட்டு யூ கேம் ஃப்ரம் வேர் அப்படின்னா இந்தியான்னு சொல்லணும். ஓ இந்தியா வெரி கல்ச்சர் இது கண்ட்ரி ஹேட் அபவுட் இட் அப்படின்னு அதாவது அது இங்கிலீஷ்ல சொல்றேன். அது அவங்க இதுல கொஞ்சம் புரியுற மாதிரி அவர் சொன்னாரு. அவ்வளவுதானே தவிர ஒரு மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் வேணும். நான் வெளிநாடு போனப்போ அது நிறையவே கவனிச்சிருக்கேன். ஒரு இடத்துல எல்லாம் அந்த கம்போடியா போனப்பெல்லாம் ஒரு மலையில ஏறப்ப கால் சுளுக்கிடுச்சு. அந்த என்னமோ அந்த கிராக் மாதிரி குளுக்குன்னு சத்தம் வேற கேட்டது. அப்ப ஏதோ ஒரு கிராக் ஆயிருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா, வெளிநாட்டவர்கள் அவ்வளவு பேர் வந்து, "என்ன வாட் ஹேப்பன் டூ யூ? இஸ் இட் வெரி பெயின்ஃபுல்? உனக்கு ரொம்ப வலிக்குதா? நீ கீழ இறங்கிடலாம் மெதுவா. ஸ்லோலி யூ கோ. இட்ஸ் நாட் இது ஒண்ணும் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது." இவ்வளவு தூரம் ஒரு கன்ஸ்டன்ட்டா சொல்றாங்க. ஒரு இடத்துக்கு போறோம்னாலுமே, நம்ம இவ்வளவு தூரம் நடக்க முடியுமான்னு வரும். ஏன்னா நம்ம ரொம்ப வீட்ல நடக்க மாட்டோம். ஆனா வந்து அவங்க அப்படி என்கரேஜ் பண்றாங்க. "யூ கேன் டூ இட்" அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்டு வந்த பிறகு, "யூ ஹேவ் கம்ப்ளீட்டட். நீ முடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்கறாங்க. அத ஞாபகம் வச்சு வேற. சோ இந்த அளவு ஒரு மனிதாபிமானம் இது எல்லாமே மக்களுக்கு இருக்குது. அத தான் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணுமே தவிர, இந்த மாரி சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் எவ்வளவு வேதனைகள். அந்த மாதிரி அத வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஆனா இந்த மாரி நான் நடக்கிறதுனால தான், இந்த பாவங்கள் இப்ப பெருகுறதுனால தான், இந்த மாதிரியான ஜீவநாடிகளே இப்ப வருது மக்களுக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு தூரம் நம்ம இந்து கடவுள பூஜை பண்ணி கும்பிடுறாங்க வெளிநாட்டவர்கள். அவங்க ஜாதி, மதம் பேதம் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. அவங்க இவரு அவங்க அர்ச்சகர் குடுக்கிறத வச்சு அவங்க எல்லாருமே சின்சியரா சொல்றாங்க. கீழ உட்காருன்னா, கீழ தரையில சம்மணம் கட்டி உட்கார்ந்து அவ்வளவு தூரம் பூஜை இதெல்லாம் பண்றாங்களே! அப்ப இதுலேருந்து நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியே தான் உலகம் இருக்கணும். அதுதான் வந்து நல்லது அப்படின்றது. இப்ப வந்து இந்த கோவில் வந்து கிபி 962ல வர்மதேவ வம்சத்தினர் திருப்பாற்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு அர்ப்பணித்தனர். இவ்வாறு மும்மூர்த்திகளின் சிறப்புகளும் எல்லாமே இருக்குது இங்க. இப்ப வந்து இந்த கோவில்ல தான் எல்லாரையுமே அலோவ் பண்றாங்க. ஜாதி, மத பேதம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் குளிக்கலாம், எல்லாரும் இது பண்ணலாம், எல்லாரும் ப்ரே பண்ணலாம் அப்டின்னுட்டு. சோ வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அது மாதிரி நம்ம வந்து ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லா நாட்டு மக்கள், எல்லா இன மக்களும் வந்து கும்பிடுற இடம். சோ அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். எங்க எல்லாரும் அப்படியே பாலிக்கே அழைச்சிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். இதுல இன்னுமே நெறைய ரகசியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவங்க சொன்னாங்கன்னா நான் அவசியமா தெரிவிக்கிறேன். ஏன்னா இது வந்து முக்கியமானது நம்ம பாவம், புண்ணியம், தண்டனை கணக்கு இதுதான். இது நம்ம இதுல பார்த்திருக்கோம். அடுத்து அவங்க அந்த மும்மூர்த்திகள் பத்தி அவசியம் சொல்லுவாங்க. அதோட மூலம் என்ன பத்தி. அப்ப நம்ம வந்து அவசியமா அத எல்லாருக்கும் சொல்லுவோம். நன்றி, வணக்கம். ஓகே சிஸ்டர். தேங்க்யூ. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.